எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாமந்தி செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே சாமந்தி செடியை பற்றி தெரியும். எல்லாருமே சாமந்தி செடியை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் கிரைசாந்திமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செடிகளில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நிறைய வீட்டில் இந்த செடிகள் இருக்கும். ஆனால் பூக்களை வளர்ந்துட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டில் மோஸ்ட்லி பூக்கள் வராதுங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஹைட்டில். சில பேர் வீட்டில் நிறைய பூக்கள் வரணும், கொஞ்சமாக தான் பூக்கள் பூக்குது, அங்கங்கேயா ஒவ்வொரு பூவாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்டில் செடிகள் வாங்கின மாதிரி அப்படியே இருக்கும். எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தெரியாது. எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி வளர்க்கலாம், இதுக்கான எல்லா டிப்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா செடியுமே ஃபுல்லுமே எங்கள் அம்மா வீட்டில், என் தங்கச்சி வீட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு என்னென்ன உரங்கள் அவங்க கொடுத்தாங்க, இல்லை உரங்களே கொடுக்காம தான் வளர்த்தாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உரங்கள் வைக்காமலும் இந்த மாதிரி பூக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நம்ம இந்த செடியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செடியில் குருத்துலேருந்து நம்ம கட் பண்ணி அதை வச்சா எப்படி வளரும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் அதை இதிலேருந்து ஒரு தை எடுத்து தான் நான் வச்சுருக்கேன். தை எடுத்தும் வைக்கலாம், இல்லை அப்படின்னா மேலேருந்து நம்ம கட் பண்ணி கூட வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் ரூட் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் அதிக ப்ராப்பகேஷன் பண்ணலாங்க. ஒரு இடத்துல இப்போ நம்ம நடவு செஞ்சிட்டோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகி நிறைய இடங்களில் போகும். ஸோ உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணி உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நர்சரியில் மோஸ்ட்லி நிறைய கலர் ஹைப்ரிட்லேயும் வந்திருக்குங்க. அதெல்லாம் ரேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்குமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல ஆஃபரும் கூட போயிட்டுருக்கு. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா, நான்லாம் பக்கத்து வீட்டில் இருந்ததாங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அவங்கள்ட்ட போயிட்டு இருந்ததுனால நான் இல்லாத கலர்ஸை பக்கத்து வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அப்படி உங்கள் பக்கத்து வீட்டில் யார்ட்டையுமே இல்லை அப்படின்னா நர்சரியில் நீங்கள் பைசா கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். சரி, ஓகே. நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதிகமாக பூ பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஸ்பிஞ்சிங் மேலே இருக்கிற குட்டி துளுப்பு வந்துட்டுருக்கும் இல்லையா, மேலே அந்த இடத்துல இதை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. மேலே நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி அந்த 2 இலைகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு மொட்டு வர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி வளர்ந்துட்டு வர செடிகளுக்கு மேலே நுனியில் நீங்கள் கிள்ளி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது அந்த குருத்தில் உள்ள பகுதியில் 2 இலையிலேருந்து 4 இலை வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மொட்டுக்கள் வைப்பாங்க. இப்படி கட் பண்ணுறதுனால பூக்கள் பூக்குமா அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு அதிகமான பூக்கள் வரணும், எல்லா பூச்செடிகளும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நானும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ அழகான மொட்டுகள் வச்சுது. அதில் டாப்பில் கடைசியில் உள்ள இலைகளை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளைகளுக்குமே கீழே மொட்டுகள் வச்சு இந்த மாதிரி பஞ்சாக உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். ஒவ்வொரு இலை கிளைகளுக்கு கீழேயுமே உங்களுக்கு அவ்வளோ மொட்டுகள் வைக்கும். ஸோ இதெல்லாம் நேராகவே ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா எனக்கு கிடச்ச இந்த ரிசல்ட். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே உங்களுக்கு இருக்கும். அப்படி துளிர் விட்டு வளரும்போது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அவ்வளோ அழகான மொட்டுக்கள் வைப்பாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அழகான டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்க, உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். கீழே இருந்தே உங்களுக்கு மொட்டுகள் வச்சுட்டு வருவாங்க. நீங்கள் கண்கூடாவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு இலைகளுக்கிலையுமே மொட்டுகள் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே அதை கில்லாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஒரே ஒரு பூக்கள் மட்டும்தான் உங்களுக்கு வருமே தவிர இந்த மாதிரி கொத்தெல்லாம் வராதுங்க. உங்களுக்கு நிறையா வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை நம்ம சாமந்தி செடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அப்படி கிடையாதுங்க. எல்லா வித பூச்செடிகளுக்குமே இதை நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது எல்லா டைப்லேயும் இருக்கிற செடிகள்லேயே நல்ல புஷ் டைப்பில் நம்ம வளர்க்கணும், பொக்கே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிகமான இந்த பொக்கே மாதிரியான பூக்கள் உங்கள் வீட்லேயுமே பார்க்கலாம். இதனால் அதிகமான கிளைகளும் வரும், அதிகமான மொட்டுகளும் வைக்கும். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான மொட்டுக்கள் நிறைய கொடுத்துட்ருக்காங்கன்னு. இந்த மாதிரி செடிகளை ரெடி பண்ணுறதுக்கு பேர் சாமந்தி செடின்னு கிடையாது, ஸ்ப்ரே டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு கட்டிங்ஸை நான் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு திரும்பவும் ஒரு ட்ரையல் காட்டுறதுக்காக நான் நட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்களா, இந்த கணுப்பகுதியில் தான் நான் கட் பண்ண சொன்னேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு ஸ்ப்ரே பண்ணுறதுனால எல்லா செடிகளுக்குமே எப்படி தெளித்து எல்லா பூக்கள் மேலும் படுதோ அதே மாதிரி தான் இந்த
சாமந்தி செடியில் நம்ம பண்ணுறதுனால எல்லா இடங்களும் இந்த மாதிரியான கொத்து கொத்தான பூக்களை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கிளையிலுமே ட்ரை பண்ணும்போது இவ்வளோ பொக்கிஷம் உங்கள் வீட்டுக்கு முன்னே உங்கள் வீட்டை அழகுபடுத்துகிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, நம்ம எந்த மாதிரியான உரங்களை இதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். மாட்டுச்சாணம் தொழு உரம் தாங்க பயன்படுத்தணும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இப்போ வந்து நிறையா வீட்டில் பக்கத்து வீட்டில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் மாட்டுச்சாணம் தொழு உரம் வந்து பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா இது இப்போ ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கவுடன் மெனூர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யார்கிட்டையாவது இருந்தது அப்படின்னா அதை நிறைய குமிச்சு மழை போல் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து காஞ்ச இதை தான் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தணும். பச்சையாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மக்கிய சாணத்தை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நான் வீடியோவில் உங்களுக்கு சைட் பையாக காட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் அப்படியே பச்சையாக கிடச்சதுன்னா அப்படியே செடிகளை கொண்டு போய் போட்டுடுறீங்க. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த செடிகளில் புழு வந்துட்டு அதிகமாக வைக்கும். பச்சையாக போடுறதுனால வேரழுகல் நோய் வந்துட்டு செடிகள் வந்து வேகமாகவே செத்து போயிடும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அதில் நிறைய புழுக்களும் வர ஆரம்பிக்கும். இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான மக்கிய சாணமாக இருந்தால் செடிகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் செடிகளுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செடிகளோட வேர் பகுதியில் நல்லா காஞ்ச அந்த தொழு உரத்தை எடுத்து போட்டுட்டு 2 வாரத்துக்கு ஒரு முறை 3 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். ரிச் என்பிகே, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த 3 சத்துமே இந்த மாட்டுச்சாணம் தொழு உரத்தில் வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவீங்க, மாட்டுச்சாணம் தொழு உரம் வந்து எங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போனா நர்சரியிலே வந்துட்டு உங்களுக்கு மண்புழு உரம் வந்துட்டு கிடைக்கும். 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும் ஒரு பாக்கெட். ஸோ நீங்கள் அதை கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ இ ஷாப்பிங். இந்த இ ஷாப்பிங்கில் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே வாங்கிக்கிற முடியும். உங்களுக்கு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹாப்பி ஷாப்பிங். மண்புழு உரத்தை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, 1 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு செடிகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். செடிகள் நல்லா வேகமாகவே வளரும். இந்த மாதிரி நிறைய முட்டுக்களும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நான் சொன்ன இந்த 2 டிப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூக்கள்லாம் வந்துட்டு அதிகமான பூக்கள் வைக்கிற டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி மந்த்தில் தான் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பதிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.